கண்டிப்பா. இது அவரே சொன்னார். ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரே ஒரு புரட்சி தலைவர், ஒரே ஒரு தளபதி, இளைய தளபதி. அவ்வளோதான். அந்த இடம்லாம் பிடிக்க முடியாது. இதே இதுக்கு பதில் வந்து சிவகார்த்திகேயனே சொல்லியிருக்காரு. அவங்கவங்க அவங்க ஆடியன்ஸை ரொம்ப கஷ்டப்பட்டு உண்மையா சம்பாரிச்சிருக்காங்க. அது அவங்களுக்குரிய ஆடியன்ஸ். அது யாரும் எடுக்கவும் முடியாது. திருப்பி குடுக்கவும் முடியாது. ம். அவங்களா வர்றது தான் அது. அது மாதிரி ம். தானா வர்றது தான். அதனால விஜய் சாரோட ஆடியன்ஸ் அப்படின்றது இம்மென்ஸ். ம். ஃபர்ஸ்ட் வந்து ரசிகர்களா இருந்தாங்க. கண்டிப்பா. கொஞ்ச நாள் ஒரு மாநாடு, 2 மாநாடு போக ஸ்லோவா வந்து பாலிடிக்ஸ் கத்துக்க ஆரம்பிச்சாங்க. ம். இளைஞர்கள் பாலிடிக்ஸ் பேசினதே இப்பதாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. விஜய் சார் தான் காரணம் அதுக்கு. அண்ட் நான் அது பெருமைக்கு சொல்லல. நான் கட்சியில போறேன். அவர் அது பேசி அவர் அதெல்லாம் கிடையாது. நான் கட்சியில உள்ள போறேன். ஆனா வந்து இப்போ ஆல்ரெடி போயாச்சு. நான் வந்து அந்த டிவிகே அப்படின்றது வந்து ஒரு ட்ரேட்மார்க் இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா எனக்கு தெரியும். வேர்ல்டு ஃபுல்லா தெரியும். நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். யூடியூப்ல பார்த்தாங்க. ட்ரெண்டிங்ல இருந்தது. அண்ட் நான் பெரிய பிக் ஸ்டார் கிடையாது. ஓப்பனா சொல்லி பெரிய ஸ்டார் கிடையாது. நான் போனால் பிரேக்கிங் நியூஸ்லாம் கிடையாது. ஆனால் பிரேக்கிங் நியூஸ் ஆச்சு. அது காரணம் விஜய் சாரோட பேர். கண்டிப்பா. டிவிகே பிரேக்கிங் நியூஸ் வந்து டிவிகேக்கும் கே செங்கோட்டையன் அவர்களுக்கும் தான். ஜீவா ரவிக்கு கிடையாது. ஐ எம் கோயிங் இன். எனக்கு வந்து சந்தோஷம் என்னன்னா அவங்களோட ஷேடோ, அவங்க நிழல், அவங்களோட ஜேர்னியில் அவங்க பின்னாடி அவங்க கூட ஒரு சாதாரண ஒரு தொண்டனா உள்ள போகிறேன். ஓகே சார்.